இன்றைய பஞ்சாங்கம் பிப்ரவரி 21, 2024, 21/2/2024, தமிழ் சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 9ஆம் நாள் புதன்கிழமை. புனர்பூசம் நட்சத்திரம் மதியம் 2:19 வரை, அதன் பிறகு பூசம் நட்சத்திரம். வளர்பிறை துவாதசி திதி காலை 11:29 வரை, அதன் பிறகு திரையோதசி திதி. சித்த யோகம். விருச்சிகம் மற்றும் தனுசு ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று பிரதோஷம், தில பத்ம துவாதசி, திலோத்பத்தி, வராக கல்பாதி. இன்றைய ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, மகரத்தில் சுக்கிரன் செவ்வாய், கும்பத்தில் சனி சூரியன் புதன், மீனத்தில் ராகு. இன்று காலை 7:44 சந்திரன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகிறார். 7:44 AM மிதுன ராசியிலிருந்து சந்திரன் கடக ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு அமர்றாரு. அதனால் காலை 7:44 முதல் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம், அதுவரை விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி 3 மற்றும் 4ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதனால் இன்னைக்கு உங்களுக்கு வளர்ச்சி பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு, அதனால் உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. காலை 7:45 மணிக்கு சந்திரன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அது வரைக்கும் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. அதன் பிறகு வருமானத்திற்கு குறைவு இருக்காது. மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படும். வீடு மனை வண்டி வாகன சேர்க்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இந்த நாளில் இன்னைக்கு காலை 7:45 மணிலேருந்தே உங்களுக்கு ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறது, வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுறது போன்ற விஷயங்கள் அனுகூல பலன்கள் ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக உங்கள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த ஆரோக்கியத்திற்கு பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அனுகூல பலன்கள் ஏற்படும். சிலருக்கு சொந்த வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வாடகை வீட்டுக்கு போகிறதுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் செயல்பாடுகளில் இருந்த குதர்க்கத்தன்மை விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவ ரீதியாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். தொழில் விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நீங்கள் குறிப்பாக உங்கள் வேலை விஷயத்தில் நீங்கள் முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும். அனுகூல பலன்கள் ஏற்படும். 9ஆம் இடத்து அதிபதியான குரு ராசியில் இருந்து கொண்டு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்துவதும், திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கும் தம்பதிகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் இந்த ஒரு விஷயத்தை தவிர, குழந்தை பாக்கியத்தை தவிர மற்றபடி கெடுபலன்கள் இல்லாத வாய்ப்புகள் இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தெளிவான சிந்தனை, சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்கள் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. நீங்கள் குறிப்பாக நீங்கள் பூமி தொடர்பான பிஸ்னஸ் பண்ணவராக இருந்தால், அதாவது விவசாயம் சார்ந்த பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் இன்று ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய முதலீடு செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் விருத்தி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். உங்களுடைய வெளியூர் பிரயாணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான முயற்சியில் நீங்கள் பணம் கொடுத்து வச்சுருக்கேன், இல்லை பணம் வாங்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, அந்த பணத்தை அந்த இடத்த வாங்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, பணத்தை திருப்பி வாங்கிடலாமா அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா அந்த பணத்தை திருப்பி வாங்க மாட்டீங்க. உங்களுக்கு மேலும் பண உதவி கிடைத்து ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகமேன்மை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நீங்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கீங்க, இல்லை உத்தியோகத்தை ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு மீண்டும் அந்த இழந்த வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்வதற்கு அல்லது தேடி வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். அரசாங்க வகையில் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் சற்று குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்களுடன் கருத்து மோதல் இருக்குது, அது ஒன்று தான் தவிர
மற்றபடி உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். இன்ஃபேக்ட் உங்களால் தந்தைக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசு அதிகாரிகள் தான் உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க, ஆனால் அரசாங்க உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் உங்களுக்கு தேவையான விஷயத்தில் பண உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். குறிப்பாக நீங்கள் பேங்க்கில் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, அதுவும் இப்போ எம்எஸ்எம்இலும் ஈஸியாக கிடைக்கிறது. இதன் மூலமாக உங்களுக்கு லோன் வாங்கி சொத்து வாங்கிறதுக்கோ அல்லது தொழிலை விரிவுபடுத்துறதுக்கோ வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ரிஷபராசி, இன்று காலை 7:44 வரைக்கும் 2ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு வார்த்தை விரயங்களை ஏற்படுத்துவார். ஆனால் அதுக்கப்புறம் 7:45 மேலே 3ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி குரு மங்கள யோகத்தை சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்துகிறாரு. சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். உறவினர்கள் மத்தியில் பெருமைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தை வழியில் உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கும். தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல சந்தோஷகரமான செய்திகள் வருகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அவங்க உடம்புல ஏதாவது வியாதி இருந்ததுன்னா அந்த வியாதிக்கு மருத்துவ ரீதியான தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனக்குழப்பம் ஏற்படுற மாதிரி சில செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இருக்கலாமா வேண்டாமா, வேறு வீட்டுக்கு போகலாமா, சொந்த வீட்டுக்கு போகலாமா, இல்லை சொந்த வீடை காலி பண்ணிவிட்டு வாடகை வீட்டுக்கு போகலாமாங்கிற ஒரு மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் உங்களுடைய குழப்பங்கள் எதுவும் உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தந்தை வழியில் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகளுடன் அல்லது அரசு அதிகாரிகளுடன் சற்று கருத்து மோதல் ஏற்பட்டு இடமாற்றத்திற்கு உண்டான முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் இத்தனை நாளாக வாக்குவாதம் பண்ணியிருப்பீங்க, சண்டை போட்டிருப்பீங்க, பேச்சுக்கு பேச்சு எதிர்வாதம் செஞ்சுருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி எந்த விதமான வார்த்தையும் பேச மாட்டீங்க. அதனால் உங்களுக்கு இன்று மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோக ரீதியாக சிலருக்கு இடமாற்றம், சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இது உங்களுக்கு வளர்ச்சியை தரும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தன லாபம் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு தன வரவு ஏற்படுறதுக்கும் புதிய வாய்ப்புகள் வரத்துக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். என்று உங்களுக்கு மன நிறைவு தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவத்தை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குடும்பத்தில் ஒற்றுமை, குழந்தைகளால் மன நிம்மதி, குழந்தைகள் விஷயத்தில் லாபகரமான செய்திகள், வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வருமானம் அதிகரித்தல், வியாபாரத்தில் லாபம் அதிகரித்தல், உத்தியோக ரீதியாக பணப்பரிமாற்றத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகுதல், வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இருக்கிறது போல சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் அரசாங்க வகையில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகுதல் போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதி தசமஸ்தானத்தில் இருக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது. அதே சமயம் செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருந்தாலும் அதனால் உங்களுக்கு குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும், மன நிம்மதி ஏற்படும், கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைகிறது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக பிரச்சனைகளை தந்து கொண்டிருந்த நபர்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன நிம்மதி தரக்கூடிய சந்தோஷமான அனுபவங்களும் செய்திகளும் வரக்கூடிய யோகமான நாளாக இருக்கும். பண வரவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக கடன் பிரச்சனையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, தத்தளித்து கொண்டிருக்கும் நபர்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான யோகம் ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கும். சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசி, இன்று காலை 7:44 வரைக்கும் ராசியில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு தெளிவான சிந்தனையை கொடுத்து விட்டு 7:45 வாக்கில் 2ஆம் இடத்திற்கு வந்து ஆட்சி பலத்தோடு அமர்ந்து சந்திர மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறார். சந்திரன் உச்ச செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாக்கு சாதுரியத்தின் மூலமாக செல்வாக்கை உயர்த்தி கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். குறிப்பாக பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள்,
அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்று வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக பணபலம் அதிகரிக்காமல் இருந்ததுன்னா இன்னைக்கு பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுகூல பலன்கள் ஏற்படும், காரிய வெற்றி ஏற்படும், உங்களுடைய தொழில்முறை எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வரும், மதிப்பு மரியாதை உயரும். பெரிய மனிதர்களின் சந்திப்பின் மூலமாக அல்லது பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுக்கு தொழில் வியாபார வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக நீங்கள் பேசக்கூடிய சாதுரியமான பேச்சுக்களின் மூலமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுறதுனால இன்று பெரிய மனிதர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். அரசாங்க அதிகாரிகளின் அனுகூல போக்கு கூட உங்களுக்கு சாதகமாக இருக்குது. மன நிறைவை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தை ஜாலத்தின் மூலமாக உங்களுடைய மேல் அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். குடும்பத்தில் எதிர்மறையாக செயல்பட்டு கொண்டிருந்தவர்களின் செயல்பாடுகளை முறியடித்து உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த செலவுகள்லாம் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அதனால் பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீண்ட நாட்களாக தந்தைக்கு உடல் உபாதைகள் காரணமாக மருத்துவ செலவுகள் இருந்ததுன்னா அந்த செலவுகள்லாம் முடிவுக்கு வரக்கூடிய நேரம், அதாவது அவருக்கு ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. அவருடைய ஆரோக்கிய சங்கடங்கள் ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இன்று உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கும், தனலாபம் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இத்தனை நாளாக கிடைக்காதுன்னு நினச்சிட்டு இருந்த வேலை அல்லது இது கிடைக்குமாங்கிற ஏக்கத்தில் இருந்த ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. அதே சமயம் தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபத்தை போக்குறதுக்கு முயற்சி பண்ணால் நல்லது நடக்கும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் வாக்குவாதம் பண்ணினீங்க, இல்லை தேவையில்லாத பேச்சுக்களை பேசினீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் மன வேற்றுமைகள் காரணமாக மனப்பிரிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. குடும்ப தேவைகளின் காரணமாக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. செல்வாக்கு அதிகரிக்கும். பெரிய மனிதர்களின் மூலமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு நன்மதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானமான செயல்பாடுகளின் மூலமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கடக ராசி, இன்று காலை முதலே ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருது. அதாவது மனசில் இருக்கிற பயத்தை போக்கக்கூடிய நல்ல செய்திகள் வரும். வாழ்க்கை துணை மூலமாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை பார்ட்னர்ஷிப்பில் தொழில் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய தொழில் பிஸ்னஸ் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று தெளிவான முடிவெடுத்து ஒரு தன்னம்பிக்கையை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இதன் மூலமாக உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக மன உளைச்சலில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானம் வருதோ இல்லையோ இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சியில் உங்களுக்கு தன்னம்பிக்கையை தரக்கூடிய வகையில் இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற அதே சமயத்தில் தந்தை வழியில் குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்களை பேசுவதன் மூலமாக குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படும். அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அஃபீஷியலாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருந்தாலும் குடும்ப விஷயத்தில் உங்களுக்கு தொய்வுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கின்ற ஒரு குழப்பமான நாள். குடும்பத்தில் குழப்பம், உங்களுக்கு அந்த குழப்பம் தொத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு தன வருமானம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். எதிரிகளிடமிருந்து வருமானம் ஏற்படும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். உங்களுடைய தொழில்முறை நண்பர்கள் அல்லது தொழில்முறை எதிரிகள் உங்களுக்கு பண உதவி செய்வதற்கும் தயங்க மாட்டாங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை பூர்த்தி செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். குழந்தைகள் விஷயத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தீர்க்கமான முடிவாக இருக்கும். ஆனால் குழந்தைகளுக்கு அது எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய மூத்த சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க உங்களுக்கு நல்லது பண்ணுறான்னு நினச்சிக்கிட்டு அவங்களா ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. கணவன் மனைவி உறவில் இருக்கின்ற ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நீங்கள்
இன்னைக்கு முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி லைஃப் பற்றியோ இல்லை ப்ரொஃபஷனல் லைஃப் பற்றியோ இன்றைக்கி எடுக்கக்கூடிய முடிவு அனுகூலத்தை ஏற்படுத்தும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவின் காரணமாக உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குடும்பத்தில் ஒரு சின்ன பிளவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண விவகாரத்தினாலோ அல்லது கடந்த கால தவறுகளினாலோ ஏற்படுகின்ற பிளவாக இருக்கும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு எதிர்பாலினத்தவர்களின் தொல்லைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் அல்லது எதிராளிகளின் மூலமாக வருமானத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்கு. 2ஆம் இடத்திற்கு 3 கிரகங்களின் பார்வை, அதுவும் உங்களுடைய நட்சத்திரநாதன் 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. வருமானத்திற்கு குறைவு இருக்காது. விரையாதிபதி புதன் நீச்சஸ்தானத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு காரிய அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில்முறை எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சிம்ம ராசி. காலை 7:44 வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு சந்தோஷத்தையும் நல்ல செய்திகளையும் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் விரயஸ்தானத்துக்கு வந்து செவ்வாயின் பார்வையில் வர்றதுனால மருத்துவம் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மருத்துவம் சார்ந்த செலவுகள் ஒன்றா உங்களுக்கு உண்டானதாக இருக்கும் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய செலவுகளாக இருக்கும். இதனால் உங்களுக்கு கையில் இருக்கிற பணம் கரையும். கையில் இருக்கிற பணம் கரையிறது மட்டும் இல்லாமல் கடனை வாங்கி செலவு பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் கடன் அடைக்க வேண்டிய நேரம். கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். அதனால் கடன் அடைக்க வேண்டிய இடத்துல மறுபடியும் கடன் வாங்கினீங்கன்னா அது மேலும் வளருமே தவிர குறையாது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. அலுவல் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அலுவல் ரீதியாக உங்களுக்கு வழக்குகள் இருந்ததுன்னா அதில் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணை கணவனோ மனைவியோ அவருக்கு ஆரோக்கிய சங்கடம். இதில் 10ஆவதுக்கு மருத்துவ ரீதியாக செலவுகள் மட்டுமல்லாமல் அரசாங்க வகையில் மேலதிகாரிகள், உங்களுடைய ஏரியா சம்மந்தப்பட்ட உங்களுடைய வீடு சம்மந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் யாராவது உங்களை டார்ச்சர் பண்ணுவார். அதனால் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும். அவருக்கு உண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சகோதர சகோதரிகள் மற்றும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான முயற்சிகள் மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். அதே சமயம் உங்களுடைய வியாபார ரீதியான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால லாபத்தின் மூலமாக வருமானம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் லாபம் இருக்கும். ஆனால் அது பேப்பரில் தான் இருக்கும். அது வருமானமாக அதை பாவிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. எல்லாரும் கடன் சொல்லிட்டு போனால் எப்படி அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வரக்கூடிய நபர்கள், உங்களுக்கு கிளையண்ட்டாக கஸ்டமராக வரக்கூடிய நபர்கள், வாடிக்கையாளராக வரக்கூடிய நபர்கள் அனைவரும் உங்களுக்கு கடன் சொல்லிட்டு போவாங்க. அதனால் பழைய பாக்கிகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்று உங்களுக்கு பண வருமானத்தில் தொய்வு ஏற்படுகின்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விரயங்கள் அதிகரிக்கும். குறிப்பாக உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலோ அல்லது கடன் விஷயத்திலோ அல்லது உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலோ செலவுகள் ஏற்படும். நீங்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி பார்ட்னர்ஷிப்லேருந்து உங்களுடைய பார்ட்னர்ஸ் பிரிஞ்சு போகிறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. அதுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களுக்கு உதவி செய்வீர்கள். அதனால் உங்களுக்கு பணமுடை ஏற்படும். நண்பர்களின் தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களின் ஆரோக்கியத்திற்காக நீங்களாக மனமோந்து செலவு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இன்று உங்களுக்கு கையிருப்புகள் கரையும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக பண தேவைகள் பூர்த்தியாகும். அதாவது உங்கள் பண தேவைகள் பூர்த்தி ஆகாது, அடுத்தவங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும். அதே சமயம் உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் குறையிறதுனால வீட்டில் இருக்கிற உங்கள் வாழ்க்கை துணை சற்று முன்கோபத்துடன் பேசுவார்கள். அவர்கள் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்க. அவர்களின் ஆரோக்கியத்திலும் சற்று கவனமாக இருப்பது நல்லது. கன்னி ராசி. தசமஸ்தானத்தில் இருந்த சந்திரன் இன்று காலை 7:44 லாபஸ்தானத்துக்கு வராரு. அதனால் உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள், ஆதாயங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று காலை 7:44 சந்திரன் லாபஸ்தானத்துக்கு வரும் பொழுது சந்திரன் செவ்வாய் பார்வை சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால
உங்களுக்கு வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தின் மூலமாக பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். புதிய சொத்துக்கள் சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உங்களுடைய உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்று காலை முதலே நல்ல செய்திகள் வருவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனோபலம் அதிகரிக்கும், ஆன்ம பலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நட்சத்திரநாதன் சந்திரன் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார். சொந்த வீட்டில் இருக்க போறாரு. அதனால உங்களுக்கு மனசுக்கு தைரியம் ஏற்படும். தொழில் வகையில உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தந்தை வழியில இருந்து வந்த குதர்க்கங்கள், எதிர்மறை பேச்சுக்கள் எல்லாம் சாதகமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக உங்களுக்கு பண வரவுகள் பாக்கி இருந்ததுன்னா அந்த வரவுகள்லாம் இன்னைக்கு வருமானத்தை தரும். உங்களுக்கும் உங்க மூத்த சகோதரருக்கும் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகளை களைவதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். சகோதரக்காரகன் உச்சபலத்தோடு இருந்து கொண்டு சந்திரனின் பார்வையில் வருதுனால சந்திர மங்கள யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால மூத்த சகோதர சகோதரிகளுடன் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தொழில் முறையில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் ரீதியாக பதவி உயர்வு அல்லது கௌரவ பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கௌரவ பதவியின் மூலமாக எந்த லாபமும் இருக்காது. ஆனால் செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலையும் சாதகமாக இருக்கு. பெரிய மனிதர்களின் சந்திப்பின் மூலமாக உங்களுடைய வியாபார வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலை பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. உங்களுடைய நீண்ட நாள் நண்பர்களை சந்திப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த அந்த பற்றுதலையும் ஒற்றுமையையும் நட்பையும் பாராட்டி பேசுவீர்கள். அதனால் உங்களுக்கு மரியாதை கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். துலாம் ராசி. இன்று உங்களுக்கு காலை முதலே தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் ஒரு தெளிவான முடிவெடுத்து செயல்படுவீர்கள். பரபரப்புடன் செயல்படுவீர்கள். தெளிவும் இருக்கும், அதே சமயம் பரபரப்பாகவும் செயல்படுவீங்க. உங்களுடைய 4ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை, ராசிநாதன் களத்திரஸ்தானாதிபதி செவ்வாய் ஆகிய இருவரும் சேர்ந்து 4ஆம் இடத்திலிருந்து தசமஸ்தானத்தை பார்க்குறாங்க. அந்த இடத்துக்கு சந்திரன் வராரு. தொழிலில் ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலும் தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன ரீதியான சோர்வுகள் விலகும். உடல் சோர்விலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். நண்பர்கள், வாழ்க்கை துணை போன்றவர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளவு பேர்த்துக்கிட்டையும் நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணை, சக பணியாளர்கள், உடன் பணியாற்றுபவர்கள், மேல் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், இப்படி எல்லார்கிட்டையும் உங்களுக்கு மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் குடும்பத்தில் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மற்றும் குழந்தைகளிடம் மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக பேசுறது நல்லது. வீண் பேச்சுக்களை தவிர்த்தால் உங்களுக்கு மரியாதைகள் கூடுகின்ற வாய்ப்பும் இருக்குது. அதே சமயம் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பெரிய இடத்துலேருந்து உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் கிடைத்து அதன் மூலமாக புதிய இடத்தில் சேருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். ரெக்கமெண்டேஷனால் இன்னைக்கு மரியாதைகள் கூடுகின்ற யோகமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியான முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. அஃபிஷியல் சைட்லேயும் இன்றைக்கி சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. உங்களுடைய நண்பர்களின் ஆலோசனை அல்லது வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து கொண்டு குரு பார்வை, அந்த குருவுக்கு சனி மற்றும் செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட இருக்கிறவங்க பதட்டத்தை ஏற்படுத்துவாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டாலே காரிய வெற்றி ஏற்படும். இன்று உங்களுக்கு வருமானம் வருவதில் தொய்வு ஏற்படும். அதனால் கொஞ்சம் செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். தொழில் விஷயத்தில், உத்தியோக விஷயத்தில் புதிய முயற்சி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த புதிய முயற்சி உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தாயாருடனான மனஸ்தாபத்தை போக்குவதற்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. இத்தனை நாள் அம்மா கூட சண்டை, இல்லை அண்ணன் கூட சண்டை, தம்பி கூட சண்டை அப்படின்ட்டு இருந்ததுன்னா அதுலேருந்தெல்லாம் வெளியில் வருவீங்க. அதனால் உங்களுக்கு இன்று உங்களுடைய வேலை விஷயத்திலோ தொழில் விஷயத்திலோ கான்சென்ட்ரேட் பண்ணி முனைப்புடன் செயல்படுவீர்கள். மும்முரமாக செயல்பட்டு உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக சக பணியாளர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும்.
உங்களுக்கு இன்று மனோபலம் அதிகரிக்கும். பெரிய மனிதர்கள் அல்லது பெரிய பதவியில் இருக்கிறவங்களுடைய ஆலோசனை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் இருந்த குழப்பம் இன்னைக்கு நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வீடு மனை வாங்குறதுக்கோ இல்லை வீடு மனையில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ முயற்சி எடுத்திருந்தீங்கன்னா அது இன்னைக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். விவசாய நண்பர்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மாற்றம்னா சாதாரண மாற்றம் இல்லைங்க, உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்துகின்ற மாற்றம். அதன் மூலமாக உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். இன்று உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோக ரீதியாக சிலருக்கு மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. அந்த மாற்றம் உங்களுக்கு வேலை மாற்றமாக இருக்கலாம், அல்லது உத்தியோக மாற்றமாக இருக்கலாம், அல்லது இடமாற்றமாக இருக்கலாம். நீங்கள் சொந்தமாக வீடு வாங்கிறதுக்கு முயற்சி எடுத்திருந்தீங்கன்னா அதுவும் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. விருச்சிக ராசி. பாக்கியஸ்தானத்து அதிபதியான சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்காரு. இன்று காலை 7:44 வரைக்கும். அதாவது 9ஆம் வீட்டு அதிபதி 8ல் இருக்கிறது. உங்களுக்கு தந்தை வழியில் சில தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி, அது அஃபிஷியலாக இருந்தாலும் சரி, பர்சனலாக இருந்தாலும் சரி, குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி, இன்று உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுத்தும். காலை 7:45 வரைக்கும். 7:44 சந்திரன் 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது உங்களுக்கு அலைச்சல் மேலும் வலுப்படுமே தவிர அது அலைச்சல் குறையாது. ஆனால் அந்த அலைச்சல் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்காக இந்த அலைச்சலை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில முதலீடுகள் செய்வதற்குண்டான முயற்சி வெற்றியை தரும். சிலருக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று காலை முதலே உங்களுக்கு உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாள் முழுவதும் உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கும் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தேவையற்ற விஷயங்களுக்காக வெளியில் அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அதை குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அந்த அலைச்சலை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நண்பர்களுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் இன்று அலைச்சலை ஏற்படுத்தும். இன்று முன்கோபம் சற்று அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்காகவும் அல்லது வருமானத்திற்காகவும் அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தசமஸ்தானத்துக்கு குரு பார்வை. நட்சத்திரநாதன் குரு தசமஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில் வளர்ச்சிக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். நீங்கள் இத்தனை நாளாக உங்களுடைய தொழிலையோ வியாபாரத்தையோ விரிவுபடுத்தணும்னு நினச்சி பண்ணிட்டு இருந்த முயற்சி இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுத்தும். அதுக்கு ரிசல்ட் இன்னைக்கு கிடைக்கும். இந்த ரிசல்ட் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இப்போ ஆரம்பித்தா தான் மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு வளர்ச்சியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மே மாதத்துக்கு மேலே உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய நபர்கள் சந்திப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய ஒரு சுமாரான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தாயார் வழியில் சில தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள், இரும்பு சார்ந்த விஷயங்களில் செலவுகள், உங்களுடைய நீண்ட நாள் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுதல், உங்களுடைய வியாபார விஷயத்திற்காகவோ தொழில் விஷயத்திற்காகவோ நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தி செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. மொத்தத்தில் செலவு ஆகிறதுக்கு உண்டான நேரம். இந்த செலவு பண்ணுறது முதலீடாக கருதணும். இந்த முதலீடு பண்ணுறதுனால வருமானம் ஏற்படும். இந்த வருமானம் வர்றதுனால குடும்பத்துக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பத்துக்கு சந்தோஷம் அதிகரிக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல செய்திகள், வெற்றி செய்திகள் வருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இன்று உங்களுக்கு அலைச்சல் அதிகரித்தாலும் அது காரிய வெற்றிக்கு உண்டான அலைச்சலாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. தந்தை வழி உறவினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக தந்தையின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் சற்று அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சலிப்புத்தன்மை ஜாஸ்தியாகும். எதுக்கெடுத்தாலும் அடுத்தவங்களை குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். உங்களுடைய நண்பர்கள், வாழ்க்கை துணை உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். ராசிநாதன் செவ்வாயும் 7ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரனும் 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காங்களேன்னு கவலைப்படாதீங்க. 9ஆம் இடத்துக்கு சந்திரன் வரதுனால சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு மனதிற்கு இனிமையான அனுபவங்கள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். குழந்தைகள் விஷயத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் குழந்தைகளை பற்றிய
கம்ப்ளைண்ட்டை உங்கள் ஆத்துக்கார்கிட்டையோ உங்களுடைய மனைவிகிட்டையோ போய் சொல்லாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி யாரை பற்றியும் கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது, நன்மையை ஏற்படுத்தும். வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. தனுசு ராசி, இன்று காலை 7:44 சந்திராஷ்டமம் துவங்குறதுங்க. அதனால் உங்களுக்கு எந்த அலுவலாக இருந்தாலும் மேலெழுந்த வாரியாக செயல்படுவது நல்லது. ரொம்ப டீப்பாக போயிட்டு இன்றைக்கி அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களுக்கு இழுபறி நிலைமையை ஏற்படுத்தும். ஒரு சாதாரண ஒரு விஷயம் அக்கௌண்ட்ஸ் பார்க்கலான்னு உக்காந்திங்கன்னா இன்றைக்கி ராத்திரி வரைக்கும் இழுத்தடிச்சிட்டு கடைசியில் அந்த அக்கௌண்ட்ஸ் டேலியும் ஆகாது, உங்களால் ஆடிட்டர்கிட்ட போய் சப்மிட்டும் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு காரியத்திலும் இழுபறி நிலைமை ஏற்படும். வீண் அலைச்சல், வீண் மன உளைச்சல் ஏற்படும். ஏன்டா இதை எடுத்தோம், இன்றைக்கி எடுத்துருக்கக்கூடாதோங்கிற லெவலுக்கு போகும். சரி, நீங்கள் இந்த மாதிரி அஃபிஷியல் ஒர்க் இப்படி தான் இருக்குன்னா சரி சிஸ்டம் மெயின்டெனன்ஸ்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் கை வச்சா அதுவும் அந்த என்ஜினியர் கை வச்ச நேரம் எல்லாமே ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரேம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, இது ஒர்க் ஆகலான்ட்டு கம்ப்ளைண்ட் லிஸ்ட்டாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்று முடிந்தவரை இருக்கிற வேலையை மட்டும் பண்ணிட்டு போங்க. புதுசாக சிஸ்டமை க்ளீன் பண்ணுறேன் இல்லை ஆஃபீஸை க்ளீன் பண்ணுறேன்னு பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு மேலும் தேவையற்ற வேலைகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன உளைச்சல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரிகள் மூலமாக வருமானம் வரக்கூடிய வகையிலெல்லாம் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எது வழியெல்லாம் உங்களுக்கு வருமானம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வருமானம் எல்லாம் செலவுகளை ஆக்கக்கூடிய வகையில் இருக்குது. எதிரிகளின் தேவையற்ற குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால வாக்குவாதங்கள் வரத்துக்கு உண்டான நேரம். வாக்குவாதம் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. எனர்ஜி வேஸ்ட் ஆகும், எனர்ஜி ட்ரெயின் ஆகும். உங்களுடைய வியாபாரத்தில் மட்டும் இல்லைங்க, குடும்பத்திலையும் உங்கள் குழந்தைகளுடன் வாக்குவாதம், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் 10வதுக்கு சப்தமஸ்தானாதிபதியான புதன் 3ஆம் இடத்துல சூரியன் சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால வாழ்க்கை துணையின் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம் அல்லது வாழ்க்கை துணையின் பெற்றோருடன் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி எது பேசினாலுமே வாக்குவாதமாக வரதுனால பேசாமல் இருக்கலான்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் மௌன விரதம் இருக்கலாம்னு நினச்சிங்கன்னா அதுவும் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். வீண் பிரச்சனைகள் வரக்கூடிய சஞ்சலமான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகளின் காரணமாக செலவுகள் அதிகரிக்கும். செலவுகள் அதிகரிக்கிறதுனால மறுபடியும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை. பணத்தேவை வரும், பணத்தேவைக்காக கடன் வாங்குவீங்க. கடன் வாங்கினா பணத்தேவை வரும், பணத்தேவை வந்தால் கடன் வாங்குவீங்க. கடன் வாங்கினா பணத்தேவை வரும். இப்படியே மாற்றி தான் நடக்குமே தவிர உங்களுக்கு உண்டான பண வரவில் தொய்வு ஏற்படுறதுனால உங்களால் கடனை சுயமாக அடைக்க முடியாது. அடுத்தவங்களுடைய பணத்தை வச்சு தான் அடைக்கிற மாதிரி இருக்குது. அதனால் அவசரப்பட்டு கடன் வாங்கிடாதீங்க. ஒரு கடனோட போகட்டும்னு விட்டுட்டு போங்க. அதே சமயம் எதிரிகளின் சொல்லாடல்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துறதுனால அவங்கக்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறது வேஸ்ட்டு. வாக்குவாதம் பண்ணினீங்கன்னா உங்கள் பேர் தான் கெட்டு போகும். எதிரிகளுக்கு நீங்கள் அதிகமாக தண்ணி ஊற்றி வளர்க்குற மாதிரி ஆகிடும். கவனமாக இருந்துக்கோங்க. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பதன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் குறைந்து செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவிகள் வருவதில் தாமதம் ஏற்பட்டு அதனால் வாக்குவாதம் ஏற்படும். நீங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய நபர் உதவி பண்ண மாட்டார். அதனால் உங்களுக்கு தந்தைக்கு உண்டான உதவி உங்களால் செய்ய முடியாத சூழ்நிலை. அதனால் உங்களுக்கு உங்கள் தந்தைக்கு வாக்குவாதம் வரும். உங்களுக்கு உங்கள் இளைய சகோதரர்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைத்ததுன்னா பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா நீங்களா தன் கையே தனக்கு உதவின்னு செயல்படணுமே தவிர அடுத்தவங்களை நம்பி இருக்காதீங்க. அடுத்தவங்களை நம்பி இருந்தீங்கன்னா இன்று உங்களுக்கு அவமானங்கள் ஏற்படுறதுக்கும் அனாவசியமான வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மகர ராசி. சப்தமஸ்தானத்தில் சந்திரன் ராசியில் இருக்கிற செவ்வாயின் பார்வையில் காலை 7:44 வராரு. சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால நண்பர்கள் மூலமாக உங்கள் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அந்த பூமியினால் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இன்றைக்கி வெரி ஹாப்பி மூமெண்ட். இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பீங்க. மனசில் சந்தோஷம், உடம்பில் உத்வேகம், செயல்பாடுகளில் நேர்த்தி போன்ற விஷயங்களால் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு மரியாதைகள் கிடைப்பது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே பெருமையாக பேசக்கூடிய வாய் தான் உங்களை பற்றி கீழ்த்தரமாகவும் கிண்டல் பண்ணுறதுக்கோ வாக்குவாதம் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்கிறதுனால யாரை நம்பியும் கமிட்மெண்ட் கொடுத்துடாதீங்க, கமெண்ட்டை கொடுத்துடாதீங்க. அடுத்தவங்களுக்கு நீங்கள்
தரேன் அப்படின்னு யாருக்காவது சொல்லியிருந்தீங்கன்னா அந்த பணத்தை கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் முன்னாடியே அவங்கக்கிட்ட பேசி சமாளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்று உங்களுக்கு நண்பர்கள் விஷயத்தில் சந்தோஷமும் வாழ்க்கை துணை மூலமாக மனோபலமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த சங்கடங்கள் மருத்துவ ரீதியாக சரியாகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண விவகாரங்களில் தந்தையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நட்சத்திரநாதன் சூரியன் 2ஆம் இடத்துல, அதாவது 2ஆம் இடம்ங்கிறது 6ஆம் இடத்திற்கு 8ஆம் இடம். அதனால் உங்கள் கடன் பிரச்சனைகளுக்கு தந்தையே எதிரியாக செயல்படுவார். அதனால் வீண் பேச்சுக்கள் ஏற்படும். உங்களை நம்பி யாராவது பணம் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுடைய நம்பிக்கை பொய்ன்னு உங்கள் அப்பாவே சொல்லி கொடுப்பாரு. அதனால் உங்களுக்கும் அந்த பணம் கொடுத்தவருக்கும் வாக்குவாதம் ஏற்படும். என்று குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வெளியில் இருந்தால் சந்தோஷமாக இருப்பீங்க. அதாவது நண்பர்களுடன் இருந்தால் சந்தோஷமாக இருப்பீங்க. அப்படி சப்போஸ் இல்லை அப்படின்னா உங்கள் மனைவியோ இல்லை வாழ்க்கை துணையோ கூட்டிகிட்டு எங்கேயாவது வெளியூருக்கு போய்டுறது நல்லது. என்று உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையுடன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய யோகம் ஏற்படும். வீட்டுக்குள்ளே இருந்தால் வாக்குவாதம் வரும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் குழந்தைகளின் தேவைகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அவங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் இடம் வியாபாரஸ்தானத்துக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால வியாபாரம் சார்ந்த வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். மொத்தத்தில் இன்று சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைக்கும் தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள், வீட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் ஏதாவது ஒரு பொருள் ரிப்பேர் ஆகி அதுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் சந்தோஷமாக செய்வீங்க. மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குறிப்பாக உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில், பூர்வீக சொத்து விஷயத்தில், தந்தையிடமிருந்து வரவேண்டிய பாகத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். தசமஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால இழந்த வேலை மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சிகளின் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்கள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இழந்த வேலை கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கும்ப ராசி. கடன் பிரச்சனைகளுக்காக அவப்பெயரை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். ஆனால் அந்த குழப்பம் நீங்களாக ஏற்படுத்திக்கிட்டது தான். ஆக்சுவலாக இன்றைக்கி குழப்பமே கிடையாது. காலை 7:45 மணி வரைக்கும் 5ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் நல்ல செய்திகளை தருவார். குழந்தைகள் விஷயத்திலோ உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் விஷயத்திலோ அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்று வருமானம் காலை முதலே நல்லா இருக்குது. காலை 7:45 மணி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. 7:45 மணிக்கு மேலே கடன் பிரச்சனை அல்லது பேங்க்கில் ஏதாவது லோன் வாங்கியிருந்தீங்க, ஒரு ஓடி வாங்கியிருக்கீங்க, டெம்பரவரி ஓடி வாங்கியிருக்கீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட தொலைபேசி அழைப்பின் மூலமாக உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த செலவுகள் உங்களுக்கு மேலும் ஒரு வெற்றியை தருவதற்குண்டான செலவுகளாக இருக்கும். அதனால் இந்த செலவு நீங்கள் தாராளமாக வேறொரு இடத்துலேருந்து கடனை வாங்கி கைமாத்தா வாங்கி செலவு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற நாள். இந்த தேவைகள் உங்களுக்கு கடனை உருவாக்குவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்த தேவைக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும்னு சொன்னதுனால நீங்கள் தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா கடனை வாங்கிட்டு சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அனாவசியமான அவச்சொல் ஏற்படுகின்ற தடுமாற்ற சூழ்நிலை ஏற்படுத்திக்காமல் இருக்கணும்னா இன்றைக்கி உங்களுக்கு கடன் வாங்காமல் இருந்தாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகும். கடன் வாங்காமல் இருந்தால் மன நிம்மதியும், கடன் வாங்கினால் அவச்சொல்லும் ஏற்படுகின்ற நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண விவகாரங்களில், குடும்ப விவகாரங்களில் உங்களின் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் அல்லது அபவாத பெயர்களை நீங்கள் தவிர்க்கிறதுக்கு உண்டான முயற்சி அல்லது தவிடுபொடி ஆக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்கள் பேரில் சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் இல்லைன்னு நிரூபணம் பண்ணுவீங்க. ஆனால் அதுக்காக நீங்கள் கால விரயம், நேர விரயம், பொருள் விரயத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும்.
பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பாலின நண்பர்களின் தேவைகளுக்காக அல்லது அவர்கள் சொல்லும் குற்றச்சாட்டுகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், சக பணியாளர்கள், லிவ் இன் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கிறவங்க இவர்களின் குற்றச்சாட்டுகளுக்காக செலவுகள் ஏற்படும். இந்த செலவுகள் காரணமாக உங்களின் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகளிலிருந்து வெளிவரத்துக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அனுகூல பலன்கள் ஏற்படும். ஆனால் குற்றச்சாட்டு சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்களாக செலவு பண்ணிங்கன்னா இரட்டிப்பு செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு திரைமறைவு நண்பர்களால் உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்கள் அதாவது உங்கள் நண்பர்களுக்கு தேவைன்னு சொல்லி ஏதாவது கடன் வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா, இல்லை புதுசாக கடன் வாங்கி ஜாமீன் கையெழுத்து போட்டு வாங்கி கொடுக்கறதா இருந்தால் அந்த கடனை நீங்கள் தான் அடைக்கணும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. என்று உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் மூலமாக சில செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். மீன ராசி. வியாபாரத்தில் வளர்ச்சி, குழந்தைகளால் வளர்ச்சி, சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுதல், இது நாள் வரை உங்களுக்கு இருந்து வந்த அவமானங்கள் விலகுதல், செல்வாக்கு அதிகரித்தல், வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக வருமானத்தை பெரிதுபடுத்துதல், வருமானத்தை லாபகரமாக ஆக்குவதற்குண்டான யோகம் ஏற்படுதல் போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 4-7 கூடிய புதன் விரயஸ்தானத்தில் சனி சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதுனால தந்தை வழியிலோ தாய் வழியிலோ அல்லது வாழ்க்கை துணை வழியிலோ செலவுகள் ஏற்படும். அவர்களுக்காக செலவுகள் ஏற்படுதுன்ட்டு நீங்கள் பணத்துக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதில் 10ஆவதுக்கு உங்கள் ஆரோக்கியமும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, உங்களும் உங்கள் உடம்புலையும் அசௌகரியம் அதிகரிக்கிறதுக்கு, அசூயை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்துடன் இருந்தால், நிதானமான மனநிலையுடன் இருந்தால் இன்று ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. கடன் பிரச்சனைகள் மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும். வாங்கின கடன் அடைக்க முடியலேங்கிற ஒரு மனக்கவலை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் குழந்தைகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். குழந்தைகளின் மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆதாயம் ஏற்படுகின்ற நல்ல நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் பெருமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குழந்தைகள் பெரிய சாதனைகள் செய்வதற்கு உண்டான யோகம் ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். குறிப்பாக கலைத்துறை நண்பர்களை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். அதனால் உங்களுடைய கடல் கடந்த நண்பர்கள் மூலமாக, நட்புகள் மூலமாக ஆதாயத்தை பெருக்குவதற்குண்டான யோகம் ஏற்படும். புதிய பட வாய்ப்புகள், புதிய கடல் கடந்த ப்ரோக்ராம்ஸ் போன்ற வாய்ப்புகள் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபார செழிப்பின் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். அந்த வருமானத்தின் மூலமாக கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். குடும்பத்தில் திடீர் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். ஒன்றா ஆரோக்கியத்தினால செலவு, இல்லை கடன் சார்ந்த செலவு, இல்லை யாருக்காவது நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டிருந்தீங்கன்னா அதுக்காக பணம் கட்டுற செலவு ஏற்படும். மொத்தத்தில் இந்த செலவுகள்லாம் உங்களுக்கு தூக்கமின்மையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படுத்தா தூங்க வேண்டிய ஆள், ஆனால் தூங்க முடியாமல் தவிக்கிறீங்க. அதற்கு காரணம் பணப்பற்றாக்குறை தான். இதில் 10ஆவதுக்கு ஆரோக்கிய செலவு, வீட்டில் இருக்கிற வாழ்க்கை துணையின் செலவு, தாயாரின் ஆரோக்கிய செலவு, தந்தைக்காக செலவுகள் ஏற்படுதல் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு மனசில் ஒரு விதமான பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, உங்கள் குடும்பத்துக்கு தேவையான பண உதவிகள் வந்து கொண்டே இருக்கும். அதாவது உதவியாக வராது, உங்களுடைய பணம் வந்து கொண்டே இருக்கிறதுனால தேவைக்கு உண்டான செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அந்த தேவைக்கு உண்டான செலவுகளுக்கு உண்டான வருமானமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பணப்பற்றாக்குறை ஏற்படாது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் செலவுகளை ஏற்படுத்தும். உங்களுடைய பண பிரச்சனைகள் தீர்வுக்கு வராத சூழ்நிலை இருக்குது. இது ஒரு டெம்பரவரி தான். இன்றைக்கி ஒரு 2 நாளைக்கு 2-3 நாளைக்கு பண பிரச்சனை இருக்கும். மறுபடியும் பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவரை பொறுமையாக இருக்கிறது நல்லது. கடன் பிரச்சனைகள் தலைதூக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய அலுவலக ரீதியான பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அஃபீஷியலாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டிருந்தீங்கன்னா, இல்லை யாருக்காவது கடன் வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா அந்த நபர் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போகிறதுக்கும் அந்த கடனை அடைப்பதற்கும் நீங்களே காரணகர்த்தாவாக ஆகிவிடுவீர்கள். உங்களுடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபட்டு எதிரிகள் மூலமாக உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்பட்டாலும், குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகிறதுக்கு வாய்ப்பு ஏற்பட்டாலும்,
பண தேவைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உள்ள நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.